ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பாத் டிஃபரன்ஸ். இந்த கான்செப்டை யூனிட் 4ல் நம்ம பார்த்துருக்குறோம். ஏசி வித் இண்டக்டர், ஏசி வித் கெப்பாசிட்டர், ஏசி வித் ரெசிஸ்டர் அண்ட் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட். இதிலெல்லாம் ஃபேஸ் டயக்ராம் அண்ட் வேவ் டயக்ராம் போட்டிருக்குறோம். அதில் தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பாத் டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இதில் சர்க்கிளில் ரொட்டேட் ஆகிறது ஃபேஸர். இந்த லைன் ரேடியஸ் மாதிரி மூவ் பண்ணுறது ஃபேஸர் அப்படி சொல்லுவோம், ஃபேஸர். அப்பர் போர்ஷனில் வேவ். அப்போது ஒரு வேவோடைய மூமெண்ட்டை we can represent as phasor in circular diagram. அப்போது லோவர் சைடு ஃபேஸ் டயக்ராம், அப்பர் சைடு வேவ் டயக்ராம். லோவர் சைடு ஃபேஸ் டிஃபரன்ஸ், மேலே பாத் டிஃபரன்ஸ். இதோடைய ஒவ்வொரு பொசிஷனும் தான் அது ரொட்டேட் பண்ணும்போது how it is becoming a wave, what is happening when the face is rotating in a circle, how the wave is moving forward. இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் பாத். இதில் கம்ப்ளீட் ஃபேஸ் 360 டிகிரி. இது ஒரு வாட்டி 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி முடிக்கும்போது பாத் டிஃபரன்ஸ் வேவ் லென்த்து லேம்டா கம்ப்ளீட் பண்ணும். அப்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் 2π கரஸ்பாண்ட்ஸ் பாத் டிஃபரன்ஸ் லேம்டா.